ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல் ஒரு இங்கிலீஷ் ஹாரர் படமா வெளியாயிருக்க வுல்ஃப் மேன். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பேரு பிளேக். இவர் ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காரு. இவருக்கு ஒரு வைஃபும் ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. ஒரு கட்டத்துல இவரு தன்னோட அப்பா வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இவர் மட்டும் தனியா போகாம தன்னோட மொத்த ஃபேமிலியுமே சம்மர் வெக்கேஷனுக்கு அங்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த வீடு பார்த்தா காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருக்கு. சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? அவங்களே எதிர்பார்க்காம நிறைய ஆபத்துகள் இவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்திலேயே நடக்குது. அதுல எல்லாம் இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு வேர்டிங்ஸ்லயே ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. 1995ல ஹைக்கர்னு ஒரு ஆளு அந்த காட்டுக்குள்ள காணா போயிருக்கான். அவனை ஒரு பெரிய டீமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள தேடி பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு அவன் ஒரு அனிமல் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. அதனால அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே அவனை ஃபேஸ் ஆஃப் தி வொல்ஃப் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே இப்ப நமக்கு ஒரு அப்பாவையும் சின்ன பையனையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, அவரு தன்னோட புள்ள தானே அப்படின்னு பாசமெல்லாம் இருக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் அவனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு அவரு காட்டுக்குள்ள வேட்டையாடலாம் அப்படின்னு கன்னெல்லாம் எடுத்துட்டு போறாரு. போற வழியில அந்த பையன் எதையாவது தொடலான்னு போனான்னா, ஏஹே அதெல்லாம் தொடாத, அதெல்லாம் பாய்சன். என்ன நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இனிமே என் கூடவா, இல்லனா வீட்லயே கடை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி மறுபடியும் இவங்க நடந்து போறப்ப தூரத்துல ஒரு மான் இருக்கத இவங்க அப்பா பாத்துறாரு. சரி சுடலாம் அப்படின்னு கன் எடுத்து சுட்டா அந்த மானு தப்பிச்சு ஓடி போயிருது. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம அப்பா எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காரு, நம்ம இந்த மானை சுட்டோம்னா அவர் நம்மள பாராட்டுவார் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள இவன் பாட்டுக்கு தனியா குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். இவன் போய் மானை சுடலாம் அப்படின்னு வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த கண்ணுல திடீர்னு ஒரு வித்தியாசமான உருவத்தை இவன் பாக்குறான். அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் பின்னாடியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். டப்புன்னு வந்து இப்ப அவங்க அப்பாவே பிடிச்சிடுறாரு. ஏய் நீ சொல்றத கேட்கவே மாட்டியா, சாகணுமா சாகணுமா, சாகிறதா இருந்தா இந்த காட்டுக்குள்ள நீ தனியா போ, இல்ல சாக கூடாதுன்னா மரியாதையா என் பேச்ச கேட்டுட்டு என் கூடயே வா, புரியுதா? இந்த காடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட அதிகமான ஆபத்து இருக்கு. நான் சொல்றத மட்டும் கேளு. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குல்ல, வா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க மேல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஏணி இருக்குல்ல, அந்த ஏணில மறுபடியும் யாரோ ஏறி வர்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. இவங்க அப்பாவும் கண்ணை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் வேற ஒரு இடத்துல கேக்குது. எங்கடா கேக்குது அப்படின்னு அந்த கன்னுல ஏம் பண்ணி பார்த்தா இவங்க ஒரு மானை சுடலான்னு போனாங்கல்ல, அந்த மானு அங்க கொடூரமா செத்து போய் கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த வினோதமான உருவம் டக்குன்னு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இவரும் டொம்முன்னு சுட்டுறாரு. அப்பா அது என்னப்பா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் அதை சுட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருட்டுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் வீட்லயே ஒரு சின்ன போன் மாதிரி வச்சிருக்காரு. அதுல அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு காட்டுக்கு நான் வேட்டையாடலான்னு போனேன். அப்ப அந்த ஃபேஸ் ஆஃப் த வுல்ஃப நான் பார்த்தேன். அதை நான் சுட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஆனா கன்ஃபார்மா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா 30 வருஷத்துக்கு அப்புறம் கதைக்கெல்லாம் நகருது. இவ்வளவு நேரம் நம்ம ஒரு சின்ன பையன் பார்த்தோம் இல்லையா, அவனோட பேரு தான் பிளேக். இவர் தான் நம்ம ஹீரோ. இப்ப நல்லாவே வளர்ந்துட்டாரு. இவருக்கே இப்போ ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பொண்ணு அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் வாங்கி தர முடியாது வா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இது சும்மா இல்லாம பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பா ஒரு கட்டத்துல கடுப்பாயி, ஏய் அப்பா சொல்றத நீ கேட்கவே மாட்டியா, இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு இவரோட அப்பா இவர் எப்படி மிரட்டினாரோ அதே மாதிரி இவரு தன்னோட பொண்ணை மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ரிலைஸ் ஆகுது. இப்படித்தானே நம்ம அப்பா நம்மளை திட்டிகிட்டே இருப்பாரு, அதனால நம்ம பொண்ணை நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு இப்ப நைஸா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே வீட்டுக்கு வந்தா இப்பதான் இவரோட வைஃப் வீட்டுக்கு வராங்க. இவங்களோட பேரு சார்லட். இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். எப்ப பார்த்தாலும் வேலை அது இதுன்னு அப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ள வரும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கும் போல அதை கையோட எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இவரும் அதை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்ததுல இருந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காரு. நம்ம சார்லட் ஹீரோ கிட்ட என்ன சோகமா இருக்கீங்கன்னு கேட்டா, எங்க அப்பா செத்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆக்சுவலா இத்தனை வருஷமா இவங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு இவர் தெரியாம தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படியே டிசப்பியர் ஆனவர் தான். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. இப்பதான் அவர் செத்துட்டாரு அப்படின்றதே அந்த கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதோட பேரு ஜிஞ்சர். அது அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா அவரும் ஆமாங்கிறாரு. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு, அதனால அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ஊருக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஆனா இப்ப அவர் செத்துட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எங்க அப்பா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. அடுத்த
அடுத்த நாள் நம்ம சார்லட் வழக்கம் போல கிளம்பி அவங்களோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம பிளேக்கும் போறாரு. சார்லட் வெளியில வந்து என்ன பிளேக் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டா, அந்த லெட்டரை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை. எங்க அப்பாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க அப்பாவோட பழைய திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? இன்னும் கொஞ்ச நாள்ல சம்மர் வெக்கேஷன் வரப்போகுது. எப்போதுமே இங்கே தானே இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து எங்க அப்பாவோட ஊருக்கு போலாமா? அங்க போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அப்பாவோட பழைய திங்ஸ் ஏதாவது இருந்தா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க வந்துடலாம். ஜிஞ்சருக்குமே இது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, என்ன சொல்றேன்னு கேட்டா சரி போலாம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால வண்டி எடுத்துட்டு இப்ப ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ள ரீச் ஆயிட்டாங்க. அந்த ஊருக்குள்ள போனதான் ஒரே காடா இருக்கும்ல. இவர் சின்ன பிள்ளையில அந்த ஊரை பார்த்தது இவருக்குமே இவங்க அப்பாவோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு வழியே மறந்துட்டாரு. சரி மேப்லயாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஊர்ல டவரே கிடையாது. பேப்பர்ல இருக்குள்ள மேப்பு அதுலயாவது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாரும் திரும்பி பார்த்தா அந்த ஆளு கையில கன்னோட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட யார் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இல்ல இது எங்க அப்பாவோட ஊரு. எங்க அப்பா வீடு இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்கள தேடி வந்திருக்கேன். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா இவரும் பிளேக்குன்னு சொல்றாரு. உன்னோட பேரு பிளேக்கா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன ஞாபகம் இல்ல? நான் தான் டெரிக். உங்க அப்பாவும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்டு. மறந்துட்டியா? ஆமா. நீ என்ன இந்த சைடு வந்துட்டு இருக்க? இந்த சைடு என்னோட வீடு மட்டும்தான் இருக்கு. உங்க அப்பாவோட வீடு இந்த சைடு இல்லையே. இல்லையே, சின்ன வயசுல இந்த பக்கம் வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. இல்ல உங்க வீடு அந்த சைடு இருக்கு. வா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் வந்து கார்ல ஏறிக்கிறாரு. ஆனா சார்லட் பிளேக்கோட காதுக்குள்ள வேணா, அவனை பாக்குறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கான், வண்டியில ஏத்த வேண்டாம். பயப்படாத, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவரும் வண்டியில ஏத்திக்கிறாரு. அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்காங்க. இப்ப நல்லா இருட்டி போயிருது. அந்த காட்டுக்குள்ள இவங்களோட வண்டி மட்டும்தான் தன்னந்தனியா போயிட்டு இருக்கு. திடீர்னு முன்னாடி பார்த்தா ஒரு உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே பயத்துல இவரு அந்த மரம் எல்லாம் இருக்கும்ல அதுக்குள்ள வண்டியை விட்டுறாரு. வண்டியும் போய் டம்மு டம்முன்னு அடிச்சு ஒரு இடத்துல இப்ப அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம டெரிக் இருக்காருல, அவரு சரி எப்படியாவது வெளியில போயிடலாம் அப்படின்னு கதவை திறந்தா டொம்முன்னு போய் கீழே விழுந்துடுறாரு. இவங்க 3 பேருமே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பிளேக்கு ஃபர்ஸ்ட் அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் எப்படியோ வண்டி மேல ஏத்தி விட்டுறாரு. அடுத்து இவருமே ஏறலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த உருவம் அந்த இடத்துக்கு வந்துருது. நம்ம ஹீரோ இருக்காருல, அந்த சைடு இருக்க கதவை டொம்முன்னு அடிச்சு உடைச்சிருது. அப்படியே கீழே இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விழுந்தாருல, அவரையுமே கொடூரமா கொன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியில இருந்து வெளியில வந்துடுறாரு. இவங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம குடுகுடுன்னு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவரு தன்னோட அப்பா விட பாத்துறாரு. ஆனா அந்த உருவம் சும்மா விடுற மாதிரி தெரியல, பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. இவங்களும் குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு, அங்க கரண்டே இல்ல. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க பேஸ்மெண்ட் ரூம்ல ஜெனரேட்டரோட சுவிட்ச் ஒண்ணு இருக்கும். சரி அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணா அந்த ஜெனரேட்டர் ஓடி பல வருஷம் ஆச்சு இல்ல, ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுவே ஆன் ஆயிடுது. வீடு ஃபுல்லா இப்ப லைட்டும் வந்துருது. ஜிஞ்சர் இருக்குல்ல, அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிருது. அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, இந்த ஊரே வேண்டாம், நம்ம உடனே கிளம்பிடலாம். இப்ப நம்மளால எங்கேயும் போக முடியாதுமா, நைட் ஆயிடுச்சுல, காலையில விடிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம், நீ தூங்கு அப்படின்னு தூங்க வச்சிட்டு இருக்காரு. இவர் நேரா தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து, இங்க பாரு, இங்க இருக்க டோர் எல்லாம் அது ஈஸியா அடிச்சு உடைச்சிரும். அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த கபோர்டெல்லாம் வச்சு டோரை பிளாக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இரு, முதல்ல நம்மள ஒண்ணு துரத்தது இல்ல, அது என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. இங்க பாரு, எனக்கு கூட தான் அது என்னன்னு தெரியல, ஆனா அது ஒரு ஆபத்தான மிருகம், அது மட்டும் நமக்கு தெரியுது. அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. அந்த டோர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும், என் கூட வரியா இல்லையான்னு கேட்டா அவங்க வராம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரே கபோர்டை பொறுமையா நகர்த்தி கொண்டு வந்து அந்த டோருக்கு முன்னாடி வைக்கிறாரு. நீ தான் சொன்னி அந்த மிருகம் டோர் எல்லாம் ஈஸியா அடிச்சு உடைச்சிரும்னு, அப்ப இந்த கபோர்டு மட்டும் அதை அடிச்சு உடைக்காதா? கண்டிப்பா அடிச்சு உடைக்கும் தான், ஆனா எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக வைப்பமே, என்ன ஆயிட போகுது? சரி இது இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். அதான் சிக்னலே இல்லை, எப்படி கூப்பிடுறது? பேஸ்மெண்ட் ரூம்ல எங்க அப்பாவோட பழைய போன் ஒண்ணு இருக்கு, அது மூலமா நம்ம யாருக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா யாருக்கிட்ட இருந்தோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு இப்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருது. அந்த ரூம்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போனா அங்க ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. சரி சாப்பிட்டு பாப்போமே அப்படின்னு வாயில வச்சு கடிக்கிறாரு. இவரோட பல்லு தனியா கலண்டு வந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல வாயில பலமா அடிபட்டுருச்சு போல, பல்லே கொட்டிருச்சு பாரு அப்படின்னு சார்லட்டும் இப்ப பாக்குறதுக்கு பக்கத்துல வர்றாங்க. அப்பதான் அவரு கையில அடிபட்டு இருக்கதை இவங்க கவனிக்கிறாங்க. இது என்ன, உன் கையில வித்தியாசமான ஒரு காயமா இருக்கு? இல்ல
கிளாஸ் உடஞ்சிச்சுல, அந்த கிளாஸ் ஏதாவது கிழிச்சிருக்கும். இதை பாக்குறதுக்கு கிளாஸ் கிழிச்ச மாதிரியே தெரியல. சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரூம்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை வச்சு இப்ப கைக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நான் போய் அந்த கபோர்டுக்கு ஆணியெல்லாம் அடிச்சு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்றேன். நீ ஒண்ணு பண்ணு, அந்த போன்ல இருந்து யாருக்காவது கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இரு. யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நல்லது தானே, எனக்காக அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியில வராரு. ஜிஞ்சர் இருக்குல்ல, அது டக்குன்னு முழிச்சு வந்து உங்க அப்பா முன்னாடி நிக்குது. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல நீங்க சத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, அது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சாரிம்மா, அப்பாக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு, அப்பா அந்த வேலையை முடிச்சிடுறேன். சார்லட் இங்க வாயேன், நம்ம பொண்ணை தூங்க வை அப்படின்னு சார்லட்டை அந்த பொண்ணை தூங்க வைக்க சொல்லிடுறாரு. இவரு ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவருக்கு வாமிட் வந்துருது. வாமிட் எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு மட்டும் வித்தியாசமா ஏதேதோ சத்தம் எல்லாம் கேக்குது. அதுவும் எங்க இருந்து கேக்குதுன்னா, மாடியில ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இருந்து கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு இவரும் கதவை திறந்து பாக்குறாரு. ஒரு சின்ன சிலந்தி தான், அதோட சத்தம் இவருக்கு கீழே வரைக்கும் கேட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவருக்கே ஒன்னும் புரியல. என்னடா இது, இந்த பூச்சியோட சத்தம் எப்படி நமக்கு கீழே வரைக்கும் கேட்டுச்சு, நமக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாரு. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில யாரோ நடந்து வர்ற மாதிரி இவருக்கு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மிருகம் இருக்குல்ல, அதுதான் வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு சின்ன சின்ன சத்தம் கூட இப்ப நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அது மெயின் டோர் கிட்ட வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. இவரும் போய் பக்கத்துல பொறுமையா காதை வைக்கிறாரு. டக்குன்னு அந்த மிருகம் என்ன பண்ணிருது, இவரோட காலை புடிச்சு இழுத்துருது. இவரும் என்னென்னமோ பண்ணி உதறி பாக்குறாரு. ஆனா அந்த மிருகம் விடவே மாட்டேங்குது. நம்ம சார்லட் தான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சதக்குன்னு அதோட கையில குத்தவும் வலி தாங்க முடியாம அது ஓடி போயிடுது. நம்ம ஹீரோவா இந்த சம்பவத்துல பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. சரி, நீங்க கொஞ்ச நேரம் படுங்க அப்படின்ட்டு இவரை படுக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சிட்டு எங்கடா பொண்ணையும் வைஃபையும் காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டே வராரு. இவருக்கு சார்லட் பேசுற சத்தம் கேக்குது. ஆனா எப்படி கேக்குதுன்னா ஒரு மாதிரி கொரன்னு கேக்குது. இவ எங்க உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க அந்த போன்ல யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார்லட் பேசுறது நமக்கு கிளியரா கேக்குது. ஆனா அவருக்கு தான் கொரன்னு கேக்குது. அவர்கிட்ட தான் பிரச்சனை. நம்ம சார்லட்டுமே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. போன்ல இத சொல்லிதான் அவங்க ஹெல்ப்பே கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு வைரஸ் மூலமா பாதிக்கப்பட்டிருக்காரு, உடனடியா எங்களுக்கு ஹெல்ப் வேணும், யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்கணுமே, கிட்டத்தட்ட அவருமே ஒரு உல்ஃப் மாதிரி இப்ப மாறிக்கிட்டே வராரு. நம்ம சார்லட்டுக்கு அவரை பார்த்தா கவலையாவும் இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா பேசவே முடியல. இங்க வாங்க, நீங்க முதல்ல படுங்க அப்படின்னு நம்ம சார்லட்டு ஹீரோவை படுக்க வச்சிடறாங்க. அவர் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா வாயால சொல்ல முடியல. சரி இருங்க, ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தா, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இல்ல, நான் உங்களை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன், உங்களுக்கு சும்மா உடம்பு சரியில்லை அவ்வளவுதான், நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, இல்ல நம்ம பொண்ணு தான் என்ன பண்ணுவா, நீங்க எங்களுக்கு முக்கியம், அதனால உங்களை நான் சாக விட மாட்டேன், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இது எதுவுமே அவருக்கு கேட்கல. நம்ம ஜிஞ்சருமே பின்னாடியே வந்து, அம்மா அப்பாக்கு என்னம்மா ஆச்சு, அப்பாக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு சும்மா உடம்பு சரியில்லை அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிடுவாரு, நீ போய் தூங்கு, காலையில வந்து அப்பாவை பாரு, அவரு நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வேற ஒரு ரூமுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி இவர் கையை பார்த்தா கையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. கட்டெல்லாம் போட்டு விட்டாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து தான் ரத்தம் வருது. இப்ப கட்டை பிரிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்துல இருந்த பாதி சதைய காணோம். அந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்த உடனே இவருமே டெம்ட் ஆகி அவரோட கைய அவரே உட்காந்து கடிச்சு தின்னுட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு நம்ம சார்லட் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ, இவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா முழுசா மாறிடுவாரு போலயே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா அவங்க அப்பாவோட பழைய கார் ஒண்ணு வெளியில நிக்குது. அப்பாடா, ஒரு கார் இருக்கு, ஆனா சாவி எங்க இருக்கும், பேஸ்மெண்ட் ரூம்ல போய் பார்ப்போம் அப்படின்னு அங்க போய் தேடி பார்த்தா காரோட சாவியுமே கிடைச்சிருது. இத்தனை வருஷமா ஸ்டார்ட் பண்ணாமே இருந்த காரு, பேட்டரி டவுன் ஆயிருக்கும், இந்த பேட்டரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அந்த ரூம்லயே ஒரு பேட்டரி இருக்கு, அதையுமே கையோட எடுத்துட்டு போறாங்க. அப்படியே ஜிஞ்சர், பிளேக் 2 பேருமே வாங்க, நான் கார்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இப்ப அந்த காரு கிட்ட வந்துடுறாங்க. நம்ம சார்லட்டும் இப்ப புதுசா ஒரு பேட்டரி கொண்டு வந்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு வழியா காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப மூவ் பண்ணா டொம்முன்னு காருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படியே கையை உள்ள விட்டு கிளாஸ் எல்லாம் உடைச்சு கியர் இருக்குல்ல அதை புடுங்கி வெளியில போட்டுருச்சு. அப்புறம் எங்கிட்ட காரை மூவ் பண்றது, வேற வழி இல்லாம மறுபடியும் காரை விட்டு இறங்கி குடுகுடுன்னு வீட்டு பக்கமே ஓடி வராங்க. வர்ற வழியிலேயே அங்க பெருசா ஒரு டென்ட் மாதிரி இருக்கு, அது மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்பயும் அந்த மிருகம் சும்மா விடல, டென்ட்டுக்கு அடியில இருந்து அதோட கை வர ஷார்ப்பா இருக்கு, அந்த டென்ட்டை சல்லுன்னு கிழிச்சுக்கிட்டே இருக்கு.
ஒரு கட்டத்துல அந்த ஓட்டை பெருசாகி நம்ம ஜிஞ்சர் இருக்குல்ல அது டம்முன்னு உள்ள விழுந்துருது. ஆனா இவங்க 2 பேரும் எப்படியோ புடிச்சுக்கிறாங்க. அந்த மிருகமும் ஜிஞ்சரோட காலை பிடிக்கலான்னு வர்றப்ப ஒரு வழியா மேல பிடிச்சி இழுத்துறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. இங்க பாருங்க, நான் இறங்கி அந்த பக்கமா ஓடுறேன், அது என்ன துரத்துக்கிட்டே வரும். அந்த டைம் நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிருங்க அப்படின்ட்டு இவர் ஒரு சைடா ஓடுறாரு. அந்த மிருகமும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போகுது. இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. வெளியில யாரோ யாரையோ பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி சத்தம் மட்டும் உங்களுக்கு கேக்குது. நம்ம சார்லட்டுக்கு பயம், ஒருவேளை அந்த மிருகம் பிளேக் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு உருவம் மட்டும் இப்ப மெயின் டோருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம பிளேக் மாதிரி தான் இருக்கு. இவங்களும் கதவை பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம பிளேக் தான் வந்திருக்காரு. ஆள் இப்ப பார்த்தா முக்காவாசி ஒரு உல்ஃபா மாறிட்டாரு. நம்ம ஜிஞ்சருக்கு தன்னோட அப்பாவை இப்படி பார்க்கவே முடியல. அது பொறுமையா பக்கத்துல போய் அவங்க அப்பா நெத்தி மேல கைய வச்சு என்னென்னமோ பேசுது. ஆனா இவருக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்படியே டக்குன்னு பார்த்தா பிளட் வாமிட் பண்ணிடுறாரு. எப்பெல்லாம் அந்த பிளட் பாக்குறாரோ இவருக்குமே வெறி பிடிச்சிருது. அவரோட வைஃபையே இப்ப அட்டாக் பண்ணலான்னு பக்கத்துல போறாரு. ஆனா கொஞ்சம் இன்னும் அவரு பிளேக்கா தான் இருக்காரு. இது நம்ம வைஃப் தான் அப்படின்னு தெரியுது. அதனால அவர் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணாம அப்படியே ஸ்டெடியா நின்னுட்டு இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்ம ஃபேமிலிய நம்மளே கொண்டுடுவோம் அப்படின்னு கதவை திறந்துட்டு நம்மளே வெளியில போயிடலாம் அப்படின்னு கதவை திறக்கிறாரு. அந்த இன்னொரு மிருகம் இருக்குல்ல அது டக்குன்னு மறுபடியும் உள்ள வந்துருச்சு. இவங்க 2 பேருக்கும் வீட்டுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சார்லட்டும் பிளேக்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஆப்போசிட் மிருகத்தோட முதுகுலயே குத்திடுறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாரு, இப்படியே விட்டோம்னா இந்த மிருகம் எப்படி அவங்க 2 பேரையும் கொன்னுடும் அப்படின்னு அதோட குறவலையை கடிச்சு துப்பி அந்த மிருகத்தை அந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு போட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே கிளம்பி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்த உடனே இவருமே முழுசா மிருகமா மாறிடுறாரு. நம்ம சார்லட்டுக்கு பிளேக் இல்லாம அடுத்த வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பொன் குழந்தைய வர வச்சிருக்காங்க, எப்படி வளர்க்க போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதாமா, அம்மா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல டக்குன்னு கரண்ட் போயிடுது. அப்படியே ஜன்னல் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சார்லட்டும் பொறுமையா ஜன்னல் பக்கத்துல போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம பிளேக்கு முழுசா மிருகமா மாதிரி நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. எப்படியும் இவர் நம்மள வந்து கொல்லதான் போறாரு, எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே பிளேக்கு உள்ள வர சத்தம் இவங்களுக்கு கேட்டது. சேஃப்டிக்காக கிச்சன்ல இருந்து இன்னொரு கத்தியை கையில எடுத்துக்கிறாங்க. அப்படி பொறுமையா நடந்து இப்ப ஹாலுக்கு வந்தா நம்ம ஜிஞ்சர் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தான் நம்ம பிளேக்கு உட்காந்துருக்காரு. நம்ம ஜிஞ்சரை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம சார்லட் உள்ள போந்து கத்தியால அவரோட கையை கிழிச்சு விட்டுறாங்க. ஆனாலும் நம்ம பிளேக்கு சும்மா இல்லாம இவங்களோட கையில இருந்து அந்த கத்தியை அவர் வாங்கிடுறாரு. நம்ம சார்லட் டக்குன்னு ஜிஞ்சரோட கையை பிடிச்சு வா இங்க இருந்து வெளியில போலாம் அப்படின்னு இவரை உள்ள வச்சு கதவை சாத்திட்டு இவங்க வெளியில போயிடுறாங்க. வெளியில போய் பார்த்தா அங்க இன்னொரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போய் இவங்க சேஃபா கதவை சாத்திக்கிறாங்க. கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காங்க. ஆனா அது எரிய மாட்டேங்குது. இங்கேயுமே நம்ம பிளேக்கு உள்ள வர சத்தம் இவங்களுக்கு கேக்குது. ஆனா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியல. அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரு இருட்டா இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா இருட்டுலயுமே அந்த உல்ஃபுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். சோ இவங்க 2 பேரும் எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது நம்ம பிளேக்கு கிளியராவே தெரியுது. இவர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா அவங்க 2 பேருக்கும் அப்படியே நேர ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்துருக்காரு. இவங்க கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காங்கல்ல அது இப்ப டக்குன்னு எரிஞ்சிருது. முன்னாடி பார்த்தா நம்ம பிளேக் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே பயந்து போய் இவங்க 2 பேரும் அந்த பக்கமா ஓடுறாங்க. இவருமே பின்னாடியே துரத்தி போலாம் அப்படின்னு கால் எடுத்து வச்சா கீழே யாரோ ட்ராப் செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுல இவரு காலை வச்சுட்டாரு. அதுல மாட்டிக்கிட்டதுனால இவரால அங்கிருந்து வெளியில வர முடியல. இவங்க தப்பிச்சு குடுகுடுன்னு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்க 2 பேரையும் விடவே கூடாது, எப்படியாவது போய் பிடிச்சிடணும் அப்படின்னு ட்ராப்ல ஒரு கால் மாட்டுச்சுல அந்த காலை வாயாலே கடிச்சு கடிச்சு அவரோட காலை அவரே தனியா பிச்சு எடுத்துறாரு. அப்படி இப்ப ஒரு கால்ல தவழ்ந்தே இவங்க 2 பேரையும் விடாம துரத்துக்கிட்டே வராரு. இவங்க 2 பேரும் அந்த காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அந்த இடத்துக்கு இப்ப வந்துடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த இடத்துல தானே செத்து போனாரு. அவரு கூட கையில கன்னு வச்சிருந்தாருல அந்த கன்னை இவங்க எடுத்துறாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அது மேல ஏறி இவங்க இப்ப சேஃபா உட்காடுறாங்க. அப்படியே பார்த்தா இப்ப காலையில விடிஞ்சிருது. ஆனா இப்பயுமே நம்ம பிளேக்கு விடுற மாதிரி தெரியல. அவர் வர்ற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. நம்ம சார்லட்டும் கையில கன்னோட ரெடியா இருக்காங்க, வந்தா சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே இவரு அந்த வீட்டு மேல ஏறி வந்துடுறாரு. இவங்க கன்னால சுடலான்னு பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அது தன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சே, எப்படா சொல்றது அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிச்சுக்கிட்டேவும் இருக்காங்க. ஆனா இவரை உயிரோட விட்டோம்னா நம்ம 2 பேரையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு வேற வழியே இல்லாம பிளேக்க அவங்க
கையாலேயே அவங்க சுட்டு கொன்னுடுறாங்க. ஆனா சுட்டு கொன்னதை அவங்க 2 பேராலையுமே சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பிளேக் இல்லாம இனிமே நம்ம லைஃபை எப்படி லீட் பண்ண போறோம் அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஜிஞ்சருமே அப்பா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. கடைசியா நம்ம சார்லட்டும் ஜிஞ்சர் மட்டும் அந்த காட்டை விட்டு தப்பிச்சு இப்ப வெளியில வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.